கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம மிஸ்டரிஸ் ரகசியங்கள் செய்தியை தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்துடுவோம். சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி வெல்லாம் போதேதாக்கினாரே. சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி வெல்லாம் போதேதாக்கினாரே. கல்லானயமெல்லாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். ஆனந்தமாய் என் பக்கம் நான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கம் நான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறா உம் கிருபை கண்பாரும் என்றும் நான் உம் அடிமை. ஆனந்தமாய் என் பக்கம் நான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் பெற்றுதே உந்தன் வாக்குகள் எம்மை ஆற்றுதே உந்தன் சமூகமே. பெற்றுதே உந்தன் வாக்குகள் எம்மை ஆற்றுதே உந்தன் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேர்ந்திடுவேன். பெரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேர்ந்திடுவேன். பெரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்குதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சம்பந்தி அம்மா, ஜெயந்தி அக்கா, தம்பி எபனேசர் பேசுகிறேன். இப்போ மிஸ்டரிஸ் ரகசியம் அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மிஸ்ட்ரீஸில் 2 வகையான ரகசியம். ஒரு ரகசியத்தை பற்றி நான் ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, எஸ், ஒருத்தர் பெரிய ஆஃபீஸில் பெரிய போஸ்டில் இருந்தார். பெரிய போஸ்ட். அவர் ஒரு 20-27 லட்ச ரூபாய் அடித்து ரகசியமாக வச்சுருந்தார். எப்படி வச்சுருந்தாரு? அது ரகசியமாக இருக்கிற வர இவர் ஜாலியை வெளியே சுற்றிட்டு இருந்தார். வெளியில் வந்த உடனே சூசைட் பண்ண அட்டன் பண்ணிட்டாரு. எப்படின்னா அதை எடுத்து ஜெயிலுக்கு போயிடுவார். புரியுது உங்களுக்கு? இந்த ரகசியம் நல்லதா கெட்டதா? கேட்டது. வெளியே வந்தால் மாட்டிக்கிடுவார். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஒரு ரகசியத்தை பார்க்குறோம். ஏற்கனவே 4 ரகசியங்கள் நான் சொல்லிட்டு நோட் சொல்லியிருப்பீங்க. 5வது ரகசியம் 1 கொரிந்தியர் 2:7. 1 கொரிந்தியர் 2:7. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறேன். இருக்கா? 1 கொரிந்தியர் 2:7. இது மறைக்கப்பட்ட தேவ ஞானம். இந்த ரகசியத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு சொல்லுங்க? தேவ ஞானம் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த வருஷம் பிரபஞ்ச பிறகுவரும் அறியவில்லை. ரைட்டா? அப்போ 2 கூட்டத்தர பார்க்கணும். அடுத்த வசனத்தில் நம்மளை குறித்து சொல்லப்பட்டது. நம்மளை குறித்து என்ன சொல்லப்பட்டது பாருங்க. நாம் யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். நமக்கு ஆண்டவர் எதை வெளிப்படுத்துறாரு? ரகசியத்தை, தேவ ஞானங்கிற ரகசியத்தை. அதை தேவன் தமிழத்திலே அன்புவர்களுக்கு ஆயத்தம் பண்ணது காணவும் இல்லை. நமக்கோ
தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜ்யத்தை குறித்த ரகசியம். எதை குறித்த ரகசியம்? ஒரு ராஜ்யம். சரி, இதை வாசிப்போமா? ஒரு ரகசியத்தில் ஒன்றுன்னா மத்திய 25:32. மத்திய 25:32. மகிமை பொருந்தியவராய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் மகிமையெல்லாம் பர்வத்தில் வச்சுட்டு இந்த பூமிக்கு சாதாரண மனுஷன் வந்தார். ஆனால் இப்போ வரப்போகிறது எப்படி வரப்போறாரு? மகிமை பொருந்தியவரை. புரியுதா? வாசிமா. சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இது ஒரு மகிமையுள்ள சிங்காசனம். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 14:2. மத்தேயு 2. தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஞானஸ்தானம், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தவன். ஆகையா சரி, அதுல தப்பா கேட்டேன். மத்தேயுல இது யோவான் 14. மத்தேயு தப்பா கேட்டேன். 14:2. என் பிதாவின் வீட்டில். புரியுதா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்றாரு. அது என்னன்னா தேவ ஞானம். தேவ ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உலக மனுஷத்தை போய் உனக்கு ஒரு இடம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன ரேட்டு கேட்பானா? கேட்க மாட்டானா? அதுக்கு இன்னைக்கெல்லாம் விலை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? ஆனா அதுலேயே நிறைய வில்லங்கமான இடம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல், யாரு ஒரு வக்கீல், உனக்கெல்லாம் தெரியும் வரும், யாருன்னு கேட்காது. அவர் ஒரு வீடு வாங்கினார் எங்கள் ஐசிஐ கல்யாணம். வாங்கினா பார்த்தா வித்தவனுக்கு அவன் சொந்த வீடே கிடையாது, அவனுக்கு ரைட்ஸே கிடையாது, அவனுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. இவர் ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து அந்த வீடை வாங்கிட்டு கடைசியில் பார்த்தா அது அவன் வித்தவனுக்கு அதுக்கு என்ன கிடையாது. ஆமாம், 20 ரூபா என்னாச்சு? இதுக்கு பேர் என்னது? தேவஞானமா? இதெல்லாம் இந்த பூமியில் நான் நினச்சேன் இந்த ஆள் அநியாயத்துக்கு எத்தனையோ பேர் ஏமாற்றி சம்பாதிச்சது அப்படித்தானே. ஆனால் இவர் ஏமாத்த ஒருத்தர் வந்துட்டான். ஆனால் இது பரலோகத்தில் ஆண்டு ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். யாருக்காக உண்டு பண்ணியிருக்கிறாரு? தேவ ஞானம் உள்ளவர்கள். சரி, ரைட். இது 5வது ரகசியத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன். 6வது ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 3:16. 1 தீமோத்தேயு 16. தேவ பக்திக்கு உரிய ரகசியம். இது என்ன ரகசியம்? இப்ப நம்ம கீழே வரும்போது ஒரு கூட்டத்தை நம்மளை பார்ப்பாங்களா இல்லையா? அவங்க நினைப்பாங்க லூஸு என்னது. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது. இது கிடைக்காது. அங்க வேலை பார்க்கும்போது சம்பளம் கிடைக்கும். தம்பி ஏதாவது திடீர்னு ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு, ஒரு டப்பா கொடுப்பாரு, ஒரு தூட்காலி கொடுப்பாரு. கொடுக்க மாட்டாரா? ஆமா. ஆனா அதெல்லாம் பரலோகத்துக்கு வராது. ஆனா இது என்னது பாருங்க, வாசி பார்ப்போம். 3:16. மகா மேன்மை உள்ளது. இப்போ இதெல்லாமே நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஆகிறோம். அப்போ தான் தேவ பக்திங்கிறது இருக்குது. ஏமா அந்த தேவ பக்தியை வித்தியாசமாக பார்க்கலாம். இப்போ நான் இன்னைக்கு வர்றேன், ஒருத்தன் சைக்கிளில் தான் வர்றான், அந்த கோயிலுக்கு அப்படிங்கிறான், கை காமிக்கிறான், அப்படியே யாருக்கு சலாமிக்கிறான்? யாருக்குமா? இந்த சாமிக்கு. இவன் என்ன அப்படி கை தூக்கணும்னா சாமி என்ன செய்வார்? பாப்பா இருக்கு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டில் தேவ பக்தி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு ஐக்கியம் கொண்டதுக்கு ஒரு தேவ ஆலயம் ஆசாரிக்கக்கூடாது. இவங்க அங்கே போய் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். எதுக்காக பலி செலுத்தணும்? எங்களுக்கும் தேவனுக்குள்ள ஒரு ஐக்கியம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் நினைச்சாரு ஒரு ஆலயமாக மாற்றிட்டார். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் 16வது வசனத்தில் நம்பர் ஃபர்ஸ்ட் செக்ஷன், தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். கலாத்தியர் 1:14. கலாத்தியர் 1:14.
தம்முடைய குமாரனை நான் புறஜாதியருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்பட்டாக அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமான். எனக்குள். இப்போ ஆண்டவர் யாருக்குள்ள வந்துட்டாரு? கலாத்தியர் 1:16. நம்ம இவ்வளோ கேட்குற கலாத்தியர் 1:16 கலாத்தியர் குமாரனை. சரி, இதோட வெளிப்படுத்தணும். இப்போ இது பவுல் யாருக்கு வெளிப்படுத்தணும்? புறஜாதியார். இப்போ நான் உங்களுக்கு இயேசுவை சொல்லணும். உங்களுக்கு நான் இயேசு சொல்றதுக்கு முதல் அவர் எங்கே வரணும்? எனக்குள்ள அதை சொல்ல முடியும். புரியுதா? எனக்குள். அப்போ பாருங்க, எனக்குள் வெளிப்பட்ட பிரியமாக இருந்து போகிறது. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுவார். இப்போ நம்ம சரஸ்ட போய் இயேசு யார் அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? கடவுள். எங்கள் டாக்டர் வணங்குற கடவுள், எங்கள் செஞ்சு டாக்டர் கும்பிட்ற கடவுள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே ஒரு பாப்பா இருந்தா, அவள் மென்டலாக இருந்தா, மென்டலாக இருந்து என்ன செஞ்சா நல்லா ஆகிட்டான். ஒரு டாக்டர் இருந்தார், மலையாளத்தில். விக்கல் வந்துச்சு, ஏப்பம் வந்துச்சு, செத்து போகிறோன்னு நினச்சார். திடீர்னு விக்கல் வரும், அழுவார், என்னவோ செய்வார். ஆனால் அவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அப்போ அவர் ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? சுகத்தை கொடுக்குறவரை பார்ப்பார். ஸோ இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவர் செய்வார், வெளிப்படுவார். சரியா? இப்போ பழைய ஏற்பாட்டில் தேவன் எங்கே வாசம் பண்ணிட்டு இருக்காரு? பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை. இப்போ என்ன செய்றாரு? நமக்கு உள்ளே வந்துட்டார். சரியா? இப்போ இவர் நமக்குள்ளே வெளிப்படும் பொழுது அதனால் என்ன ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 1:18. யோவான் 1:10 தான் தேவ பக்திக்குரிய ரகசியம். 18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது. அவரை வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்படுத்துறாருங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. வெளிப்படுத்துறது புத்தகம் வச்சிருக்கீங்களா? அதுபோல் வெளிப்படுத்துறதுங்கிறது என்ன நம்ம தான் வச்சுக்கோங்க. வெளிப்படுத்துறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் சரி ஒரு கையில் வச்சுக்கிட்டு வெளிப்படுத்துதல் முதல் அதிகாரத்தில் 1 வசனம். வெளிப்படுத்துதல் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்கிறது தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும்போது தேவன் ஒப்புவித்ததும் வெளிப்படுத்தினதுமான. வெளிப்படுத்துறது அப்படின்னா என்னென்ன வெளிப்படுத்தினா புரியுது உங்களுக்கு? என்னென்ன நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ட்ராமா பார்த்துருப்பீங்களா? ட்ராமாவில் ஒரு பெரிய கர்டன் இருக்கும். கர்டனுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஸ்டேஜ். ஒரு ராஜா உட்காந்துருப்பார், ஒரு ராணி உட்காந்துருப்பாங்க. ஆனால் இந்த கர்டன் இருக்கிற வரை நீங்கள் எதை பார்க்க முடியாது? தூக்கியாச்சுன்னா அது போல தான் இங்கே. இப்போ இருக்க யோவான் 1 அதிகாரம் 18 வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது. தேவன் இருக்காரா? அவர் உலகம் உண்டாகக்கூடிய அவர் இருந்தார். ஆனால் அவர் எப்போ வெளிப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிதாவாகி மடியில் இருக்கிற அவரே வெளிப்படுத்தணும். அப்போ இயேசு கிறிஸ்து தான் யாரை வெளிப்படுத்தணும்? பிதாவை. இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். சரியா? இப்போ இதில் உங்களுக்கு நிறைய பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொன்றா ஒன்று நான் சொல்கிறேன். இந்த தேவ பக்திக்குரிய ரகசியம் இப்போ நம்ம எதை பார்க்குறோம், என்ன ரகசியத்தை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 6வது பாயிண்ட். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்தில் அன்றையும் தேவ பக்திக்கு ரகசியமானது. நம்பர் 1, தேவன் மாம்சத்திலே முடிஞ்சிச்சா? ரைட். 2வது பாயிண்ட் நம்பர் 2, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்படுகிறார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்படுகிறார். இப்போ நம்ம ஒரு சரீரத்தில் 3 போர்ஷன் இருக்குன்னு நான் சொல்லுவேன். சரீரம், ஆவி, ஆத்மா. இந்த சரீரம் எதுக்காக கொடுத்துருக்கு? உலகத்தோடு கம்யூனிகேட் பண்ணுறது. ஆனால் இது மூலம் தான் எல்லா பாவமும் உள்ளவர். என்ன செய்யும்? எல்லாமே கண், காது, மூக்கு எல்லாமே எதுக்கு தான்? சரீரத்தில். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது ஆத்மா, அதுக்குள்ளே இருக்கிறது ஆவி. அந்த ஆவி வேற, ஆத்மா வேற, சரீரம் வேற. சரியா? இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்படலாம். இது எப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்படலாம். 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21.
அவருக்கு தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சரி, அப்போ ஆவியில் நீதி உள்ளவர் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவர். பாவம் அறியாதது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி குட். ராஜேஷ் அழகா சொல்லிட்டார் தேவ நீதினா என்னன்னு சொல்லி. ஆனால் என்னுடைய கொஸ்டின் அது இல்லை ராஜேஷ். பாவம் அறியாதவர் அப்படின்னா என்ன? இப்போ நான் சொல்கிறேன் சரியா? இப்போ உனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியுமா? கேமரா அவருக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ண தெரியுமா? இவங்க கிட்ட இருந்தால் உங்களுக்கு தலை சுத்தரும். அக்கா எந்த செஞ்செல்லாம் கூட இருப்பா, அதை செய்வா, இதை செய்வா, டாரக்குன்னு தெரிஞ்சுருப்பா. அவளுக்கு ஒன்று தெரியும், உங்களுக்கு ஒன்று தெரியாது. ஆனால் உங்களுக்கு பாவம் செய்ய தெரியுமா? ஆனால் இவருக்கு தெரியாது. அதான் வித்தியாசம். என்னது? பாவம் அறியாத, செய்ய தெரியாதவர். இன்னும் குழந்தைய இங்கே நடக்கிற பிள்ளையை பாருங்க, அது கட்டாக தெரியும். புரியுதா? பார்த்துக்குவேன் நான் இல்லை, எல்லாம் தெரியும் அவருக்கு. புரியுதா? அது நடக்கும், நடைய வேற மாதிரி இருக்கும். ஆனால் இவருக்கு பாவம் அறியாத. அவருக்கு என்ன தெரியாது? அதுதான் ஆவியில் நீதி உள்ளவர். இப்போ நமக்கு நம்ம நல்லவங்க மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். ஆனால் நம்மளை பற்றி யாருக்கு தான் தெரியும்? நமக்கு தான். சரி, ரெண்டாவது பாருங்க, 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது. 1 பேதுரு 2வது அதிகாரம். அவர் பாவம் செய்யவில்லை, அறியவில்லை வேற, செய்யவில்லை வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? 2:22 2:22. சரி, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாவம் செய்யவில்லை. முடிஞ்சிருச்சுக்கா. பாவம் செய்யலை, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் கிடையாது. பாவம் செய்யலது வேற, பாவம் அறியவில்லை வேற. அறியவில்லை, செய்யவே தெரியாதவருக்கு. தெரியாத வேற, செய்யலை வேற. இப்போ இங்கே எத்தனை பேர் கொலை செய்திருக்கீங்க? பொய் பார்த்தீங்களா? ரெண்டு வித்தியாசம் இருக்கா? ரெண்டுமே என்னதான்? பாவம் தான். ஆனால் ஒன்று செஞ்சுருக்கோம், ஒன்று செய்யலை. ஏன் செய்யலை? செஞ்சால் உள்ளத்துக்கு வச்சுருவாங்க. எனக்கு ஒரு அம்மாவை நல்லா தெரியும். அந்த அம்மா யாருன்னு கேட்காதீங்க. நான் 12 பேரை கொலை செய்யறதுக்காட்டி காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. என்னது? அதில் நான் இருக்கேன்னு தெரியாது, நீங்கள் இருக்கீங்களா தெரியாது. ஆனால் நம்பர் 1 இருக்கா. புரியுதா? அந்த அம்மா ஏன் இன்னைக்கு வரை கொலை செய்யலை? அந்த பயத்தினால செய்யலை. புரியுதா? ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது, செய்யவும் இல்லை. சரியா? யோவான் 19:4. யோவான் 4. மறுபடியும் வெளியே வந்து நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காண. பாவம் செய்யவில்லை, பாவம் அறியவில்லை, குற்றம் காண. ஒரு ஜட்ஜி பார்த்துட்டு இவர்கிட்ட என்ன இல்லைங்கிறாரு? குற்றம் இல்லைங்கிறார். சரி, இவனை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து என்ன சொல்றான் பார்ப்போம். மத்தேயு 27:4. மத்தேயு 7:4. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டுவேன். இவர் என்ன செஞ்சு கொடுக்குறாரு? ரத்தம். புரியுதா? பாவம் செய்யவில்லை, பாவம் அறியவில்லை, குற்றமே இல்லை. இதுதான் ஆவியில் நீதி உள்ளவர். ஆனால் நமக்கு எதையுமே நம்ம சேராது. சரி, அடுத்த ஸ்டெப் பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் தேவ பக்திங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்பர் 3, தேவ தூதர்களால் காணப்பட்டார். இருக்கா? 16வது வசனம். தேவ தூதர்களால் காணப்பட்டார். வாசிப்போமா? மார்க்கு 1வது அதிகாரம் 13வது. மார்க்கு 1:13. அவர் மாத்திரத்திலே 40 நாட்களில் இருந்து சாத்தானினால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு இப்போ நான் ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ 11வது வசனத்தில் ஒரு சாட்சி வருது பரலோகத்தில். என்ன சாட்சி வருது? நீர் என்னுடைய நேசகுமார். 2வது 12வது வசனத்தில் ஆவியானவர்
வனாந்தரத்துக்கு போகிறதுக்கு கூட்டு போகிறோம். நம்பர் 2 அங்கே சோதிக்கப்பட்டுட்டு எல்லாத்துலேயும் அவர் பாஸ். இப்போ அவருக்கு ஊழியம் செய்ய யார் வர்றா? சரி, இது ஒன்று. இது ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தான். ஆனால் முடிக்கும்போது பாருங்கள், லூக்கா 22:43 முடிக்கும்போது என்ன நடக்குது? லூக்கா 22:43 பலப்படுத்தி ஊழியம் முடிய போதா இல்லையா? அப்போ ஊழியம் ஆரம்பிச்சிருந்து ஊழியம் முடிகிற வரை அவரோட கூட யார் இருக்கா? காரணம், அவர் தேவர், பரலோகத்திலிருந்து வந்த கடவுள். அவர் தனியாக போக மாட்டார். இப்போ நம்ம மோதி வர்றாருன்னா பின்னாடியே யார் வருவா? பிளாக் கேட்ஸ் கையில் என்ன வச்சுருப்பாங்க? அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவருக்கு யாருமே கிடையாது. பிளாக் கேட்டில் என்ன ஆகும்? எங்கே போகணுன்னே தெரியாது. புரியுதா? அதெல்லாம் போயிடும். பதவி போனால் எங்கே போயிடும்? எல்லாம் போயிடும். ஆனால் இவர் அப்படி கிடையாது. கடைசி வரை தேவதூதர்களால் காணப்படுகிறார். இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். புறஜாதியத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். திமோத்தேயு 3வது அதிகாரம். தேவதூதர்கள் காணப்பட்டார், புறஜாதியத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புறஜாதியார்கள் நம்மக்கும் ஆண்டவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 1வது அதிகாரம் 11வது 1:11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஏற்றுக்கொண்டார். புரியுதா? சொந்தமானவர்கள் யாரு? இஸ்ரேல் மக்கள். இஸ்ரேல் மக்கள் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ள. அதனால இப்போ அது யாருக்கு போயிடுச்சு? நமக்கு வந்துருச்சு. சரியா? நம்ம புறஜாதியர்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புறஜாதியர் யாருன்னு பார்ப்போம். புறஜாதியார் யாருன்னு கேட்டால் நம்ம பாப்பா. நம்மனா நீ என்னது, ஏன் நீ நான் உதவி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் வாசிக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9வது 1 தெசலோனிக்கேயர் 1:9 ஏனென்றால் அவர்கள் தாமே உங்களிடத்தில் நீங்கள் விக்கிரத்தை விட்டு தேவனுடைய மனம், விக்கிரத்தை விட்டு. லீலா ஒரு பெரிய விக்கிரத்தோட, அந்த விக்கிரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மரியாள் இருந்துச்சா இல்லையா? இப்போ இருக்கா? போயிருச்சா? இன்னும் வச்சிருக்கியா? அது சிரிக்குது அப்படின்னா அதை வச்சிருக்க கக்கத்தில் இன்னும். அப்போ விடலை. எதை விடலை? நீங்கள் விட்டீங்களா? சுத்தமாக விட்டார். இவர் வீட்டுக்குள்ளே போனோன்னா ஒரு ட்ரேஸ் இருக்காது. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் விட்டுட்டு மனம் திரும்பும். அதான் புறஜாதியார்கிட்ட வர்றதுன்னா இதுதான். சரி, இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட்டு, உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார். இருக்கா? புறஜாதியில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார். இதுதான் தேவ பக்தியுடைய ரகசியத்தினுடைய ஒரு கீ. இப்போ விசுவாசிக்கப்பட்டார் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 3:13. யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம்னா உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார் அப்படிங்கிறது அர்த்தம். 15 விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியம். இப்போ கெட்டு போறதுனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லட்டா? இப்போ மீன் வாங்குறீங்க, வாங்கிட்டு வந்தாச்சு, நல்லா துடிச்சிட்டு இருக்கு. எவ்வளோ நேரத்துக்கு சமையல் பண்ணணும்? இல்லைன்னா நாரிடும். அதுக்கு என்ன செய்யணும்? மக்கள் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வச்சுருவாங்க. அப்புறம் எவ்வளோ நேரத்துக்கு கடாமல் இருக்கும்? ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுட்டா வரும். மட்டன் வாங்கிட்டு வந்து சிக்கன் வாங்கியிருக்கீங்க, காலையில் வாங்கிட்டீங்க, நைட்டில் என்ன ஆகும்? நாரிடும். புரியுதா உங்களுக்கு? அதுபோல் நாமளும் என்ன செய்வோம்? கெட்டு போயிடும். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏசு இருக்கார். புரியுதா? இப்போ என்னை குறித்து பார்த்த சாட்சிகள் யாரெல்லாம்னா, மரியாள், இந்த பாப்பாலாம் இப்போ வந்தது, லீலா, மல்லிகா, அங்கே ஜானகிமா, இவங்கெல்லாம் எப்போ பார்த்துருக்காங்க? நீ கெட்டு போன சிஜிராக்க பார்த்துருக்காங்க. புரியுதா? இவங்கெல்லாம் என்ன பார்த்துருக்காங்க?
நீங்கள்லாம் ஒருவேளை பார்த்துருப்பீங்க, ஆனால் நுணுக்கமாக பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் சாட்சி. எதுக்கு சாட்சி? புரியுதா? லீலாக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா தெரியாதா? கேட்டால் நீங்கள் டைம் இல்லைன்னா கேட்டிங்கன்னா லீலா கதை கதையாக சொல்லணும். அது இப்படி ஒரு பொப்பளை வருவா, இவரை பார்க்கத்தானே வருவா, எல்லாம் கதை கதையாக சொல்லுவார். ஆனால் இப்போ நான் மற்றவங்கள கெட்டு போகாமல் பார்க்க வேண்டியது. புரியுதா? அதான் ரகசியம். இது பேர் வந்து தேவ ரகசியம். சரி, 6வது பாயிண்ட், மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லாரும் இந்த பூமிக்கு வந்தாங்கன்னா செத்து போயிடுவாங்க. ஆனால் இயேசு செலுத்தப்பட்டார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் 1:9. அப்போஸ்தலர் 1:9. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் கண்களுக்கு முன்பாக இது யாருமா? இந்த இயேசு யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு. சரியா? மாம்சத்தில் வந்தவர் கிடையாது, உயிர்த்தெழுந்த இயேசு. வாசிமா. எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் பார்வையில் இருந்து ஒரு மேகம் அவரை மறைத்தது. அவர் போகிற போது இவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, ஆனால் என்ன செய்ய போறாரு? திரும்ப வரப்போகிறார். ஆண்டு கொண்டு பார்க்கும்போது 11 வசனம். கலிலேய மனுஷரே, ஏன் இந்த வானத்தை அந்தாத்து பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி போனாரோ அப்படி திரும்ப வருவார். இன்னைக்கு எங்க அப்பா திரும்ப வருவாரா வரமாட்டாரா? அம்மா வருவாங்க பாப்பா. நீ வரமாட்டாங்க, நீ வரமாட்டாங்கன்னு நீ நினைக்கிற. வாசிப்பான் ஆசனம் காட்டு. திடீர்னு சொல்லாம பிறகுண்ணா யூதா எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. யூதா எடுத்துக்கோங்க. யூதா 15வது வசனம். யூதா பக்கம் 3:3 15. ஆயிரமான இந்த ஆயிரமான பரிசுத்தவான்கள் யாரு? நமக்கு முன்னாடி மரித்தவர்கள். புரியுது உங்களுக்கு? இதில் எங்கள் அப்பாவும் வருவாங்க, எங்கள் அம்மா வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. சரியா? வருவாங்களா வர மாட்டாங்களா? வருவாங்க. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், வெளிப்படுத்துது. 19வது அதிகாரம் 14. வெளிப்படுத்துவது 19:14. பர்வதத்தில் உள்ள தரித்தவர்களாய் இதுதான் நம்ம நல்லா கேட்டுக்கோங்க. தேவ பக்திக்குரிய ரகசியங்கிறது 6 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், திரும்ப வர இருக்கு. சரி, 6வது பாயிண்ட் நான் முடிச்சாச்சு. 6வது பாயிண்ட்டுக்கு எவ்வளோ ஓடி போச்சு. 7வது மிஸ்டரி என்ன வாசிக்கமா? கொலேசியர் 2:2. கொலேசியர் 2. உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற. சரி, இதுக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கேன். இது ரகசியத்தில் என்னன்னா எல்லா ஐஸ்வர்யம். உங்களுக்கு ஐஸ்வர்யம் பிடிக்குமா பிடிக்காதா? சரியா? பிடிக்குமா பிடிக்காதா? நான் ஒரே ஒரு சின்ன எனக்கு ஐஸ்வர்யம் பிடிக்குமா இல்லையானா அது வேற. ஐஸ்வர்யத்தினால நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்கு, கை எங்கே இருக்குது? ட்ரெயினில் வெளியில் விட்டு அப்படியே வளையல் ஒருத்தன் அறுவாலை வெட்டு வச்சுட்டு வளையல் கட்டி வச்சுட்டான். அவள் ஒரு ரப்பர் வளையல் போட்டு தான் வெட்டிருப்பானா? கண்ணாடி வளையல் கோல்டுனால கை போச்சு, கையும் கிடைக்காது, வளையல் கிடைக்காது. ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர். அவர் என்ன வேலைன்னா சென்னையில் செங்கல் சூளை வச்சுருக்காரு. ஒரு 30-40 சூளை வச்சு அவருக்கு இருக்கிற ரிச்னஸ் கலைய 10-15 லாரி. இவர் இந்த நார்த் இந்தியன்ஸ் கொஞ்சம் ரெகுலராக நோட் பண்ணியிருக்கேன். நோட் பண்ணி வாட்ச்மேனை கொண்டுட்டு உள்ளே வந்திருக்கேன். உள்ளே வந்தால் ஒரே ஒரு பையன், அவன் முடிச்சுட்டு வந்திருக்கான். அதான் அவனை பண்ண. அடுத்து அவனை அடித்து கெட்டி வச்சு ரூபா எங்கே வச்சுருக்கான்னா இந்த மெத்தைக்கு கீழே அவ்வளோ ரூபா வச்சுருக்கான். மெத்தைக்கு அவனை கண்ணுக்கு முன்னாடி கொலை செஞ்சுட்டு இப்போ இவன் மட்டும் அன்னன்னைக்கு ஒரு 100 ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கான். அந்த கொலை ஒன்று இருப்பாங்க. புரியுதா? நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்காண்டி நான் பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லலை. ஐஸ்வர்யம் ஒரு காலத்தில் இருந்தால் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஐஸ்வர்யம் அப்படி கிடையாது. இது உலக பிராண வளையல் கிடையாது. இது என்ன ஐஸ்வர்யம் பாருங்க. எல்லா ஐஸ்வர்யம், இந்த எல்லா ஐஸ்வர்யத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9. 2 கொரிந்தியர் 8.
அறிந்திருக்கிறீர்களே ஐஸ்வர்யமாய் இருந்து இதான். இப்போ ஒரு காலத்தில் அவர் எப்படி இருந்தாரு? இங்க வரும்போது இழந்து விட்டார். புரியுதா? வாசி. இந்த வசனம் எவ்வளோ அருமையான வசனம்னா, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஆச்சு. எப்படிமா தரித்திரத்தில் உங்களுக்கு ஐஸ்வர்யம்? அவரே பிச்சைக்காரன், அவர் என்ன கொடுப்பாரு? அது இந்த பூமிக்கு வரும்போது ஏழ்மையின் கோலத்தில் வர்றாரு. இன்னைக்கு ஐஸ்வர்யம் தான். ஐஸ்வர்யவான்கிறது நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணட்டா? ஏசு ஐஸ்வர்யனா இல்லையா? சரி, உங்கள் கோயில் இருக்கு, அது மெயின் ரோட்டில் இருக்கா? எங்கே இருக்கு? அது எத்தனை ஏக்கர் இருக்கும்ல? அதுக்கு ரேட்டு சொல்லு. நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்க முடியுமா? இப்போ அது யார் கோயில்? ஏசு கோயில். உங்கள் புரியுதா? பாண்டியன் நகரில் ஒன்று இருக்கா? அது எவ்வளோ பெருசு? 2 சர்ச்சியே ஆயிடுச்சா? எங்கள் கோயில் பின்னாடி இடம் வாங்கியிருக்கோம். ஏம்மா, இன்னைக்கு விருந்தினரில் மட்டும் நீ கணக்கு போடு. அவருக்கு இருக்கிற சொத்து வேற யாரும் இருக்காது. இங்கே எங்கே பாண்டியனில் எத்தனை கோயில் இருக்கு? 5 மில்லியன் இல்லை. நீங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஆரம்பிங்க, 7th டே ஆரம்பிக்குது, எந்த கடைசி வரை இருக்குது. அதான் நான் சொல்லல, நினைக்கிறாங்க நம்ம தான் ஐஸ்வர்யவான். புரியுதா? அவங்கெல்லாம் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அமெரிக்காவில் எத்தனை கோயில் இருக்கும் கணக்கு போட்டால்? ஆனால் இங்கே வந்துட்டார் அவர் ஐஸ்வர்யவான் இருந்து நீங்கள் உங்கள் நிமித்தம் தட்டணும். இன்னைக்கு அவர் அங்கேயே இருந்தார்னா நம்ம பாவத்தில். இப்போ நமக்கு என்னென்னலாம் கொடுக்க போகிறாரோ இதுதான் நான் எல்லா ஐஸ்வர்யம். பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி மொத்த பாயிண்ட். நமக்கு குறைகள் இருக்கா? இருக்கு. அந்த குறைகள் எப்படி நிறைவேற்றுற கண்டிஷன் கிறிஸ்து இயேசுக்குள். இப்போ 2000 முன்னாடி நான் கிறிஸ்து இயேசுக்கு உள்ள கிடையாது, இப்போ உள்ள வந்தாச்சு. இது எப்போ கிடைக்கும்? மகிமை. இப்போ இந்த வசனம் புரியணும்னா இன்னொரு வசனத்தை பார்க்கணும். அதான் வெளிச்சத்தில் வெளிச்சம் தான். அதே பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21. பிலிப்பியர் 1:21. ஏமா சாவு எப்படிமா உனக்கு ஆதாயமா மாறும்? சொல்லுங்க. அதுக்குதான் உனக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லட்டா? நான் சொல்ல, சாவு எப்படிப்பா உனக்கு ஆதாயமா மாறும்? நான் சொல்லட்டா? நான் சொல்றேன். இப்போ நான் 2000 ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 21 வருஷம். 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷமா நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தோம். 10வது மாதத்துல நான் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டேன். அன்னையிலேருந்து பரலோகத்தில் அக்கௌண்ட்டு சேர்த்துட்டே இருக்கிறேன். எனக்கு சேர்ந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு சொன்னேன் உங்களுக்கு, ஒரு ஸ்டீஃபன் ஒருத்தர் வந்தார், அவர் ரட்சிக்கப்பட்டார். அப்போ என் மனைவிட்ட சொன்னா அவர் சோகமாக சொல்கிறார், ஏற்கனவே பரலோகத்தில் நிறைய சேர்த்து வச்சுட்டீங்க, புதுசாக ஒன்று சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு. அவர் சோகமாக சொல்லி கூட சந்தோஷமாக சொல்லியிருப்பாளா? ஏன்னா அவருக்கு ஒன்றும் கிடையாது. புரியுதா? அப்போ இதெல்லாம் எனக்கு எப்போ கிடைக்கும்? செத்த பிறகு. அதனால தான். ஆனால் அதுக்கு என்ன கண்டிஷன்? கிறிஸ்டியன் ஜீவனாக மாறினா தான் சாவு எனக்கு புரிஞ்சிச்ச அவசரம். என்றைக்கு நான் கண்களை திறக்கிறேனோ பர்வத்தில் ஆண்டை கூட்டிகிட்டு போய் ஒரு வாசல் சட்டை கொடுப்பாரு. என்னென்னமோ கொடுப்பாரு. அது என்னெல்லாம் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு தான். அதனால தான் பார்க்குறோம். என்ன பார்த்தவங்களுக்கு மகிமையில் அவர் நினைச்சுவார், நிறைவேற்றுவார். இப்போ 2 வருஷம் சேர்த்து வருஷம் பிலிப்பியர் 4:19. இது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து மகிமையில் நிறைவேற்று. மறைத்த உடனே மகிமை இதெல்லாம் நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதங்கள். சரி, இன்னொரு பாயிண்டை பார்த்துக்கிறேன். 8வது பாயிண்ட், தேவ சித்தத்தின் ரகசியம். எபேசியர் 1:9. ஒரே தலையாய் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று நமக்குள்ளே தீர்மானித்திருக்கிற நம்முடைய தயவுள்ள ரகசியத்தை
ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இது என்ன ரகசியம் சொல்லுங்க பார்ப்போம். இணைப்பின் ரகசியம் தான். என்ன ரகசியம்? நான் வாசிக்கிட்டா. இப்போ காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்குவது பரலோகத்தில் இருக்கிறது பூவில். இப்போ ரெண்டு ஆப்போசிட்டான காரியம். ஒன்று பரலோகம், இன்னொன்று சரி. இங்கேருந்து உன்னால் மாதிரி போக முடியுமா? அமெரிக்காவுக்கு ஏன் அமெரிக்காவுக்கு போக முடியாது? விசா எடுக்கணும், பாஸ்போர்ட் ஆகணும், அங்கே ஒரு ஆள் இருக்கணும். எங்கள் அம்மாவை என் தம்பி என்ன செஞ்சான், விசா எல்லாம் அனுப்புனா, சர்டிஃபிகேட் அனுப்புனா. நான் எம்பசி கூப்பிட்டு போனேன். எங்கள் அம்மாவுக்கு அப்போயே வயசு கூட. என் அம்மா பார்த்தோன்னே கொடுத்துட்டான், வா. ஏன்னா அங்கே யார் இருக்கா? மகன் இருக்கா. போனாங்க, வந்துட்டாங்க. புரியுதா? ஆனால் உடனே கூப்பிட்டு போவானா? பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடுவானா? சொல்ல மாட்டேங்க. இதுதான் இது மரியாதை வச்சுக்கான். மரியா, நீ எல்லாம் பேர் போகாத, நீயும் நானும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்போம். நான் பண்ணுறது எப்படி எங்கே போக போகிறது இல்லை சொல்லியிருக்கானா இல்லையா? இப்போ சொல்ல என்னைக்கு ஊழிய ஆரம்பித்தாலும் சொல்ல மாட்டேன். இப்போ இந்த அவசரத்தை நான் உங்களுக்கு விளக்கம் வச்சுக்கணும். அப்போ ரெண்டு இடம் இருக்குது, ஆப்போசிட்டான இடம். ஒன்று பூமி, இன்னொன்று என்னது வரலாம். இது ரெண்டு இணைக்கப்படும். அதான் ரகசியம். புரியுதா? அந்த அவசரத்தை வாசிக்கிறேன். 9 காலங்கள் நிறைவேறும் பொழுது. இது என்ன காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய காலம் வேறு, உங்கள் காலம். நாங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவோம். இங்கே போயிடுவோம் பரவாயில்ல. நீங்களாம் எப்போ வருவீங்க? பின்னாடி வருவீங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கப்படுகிற நியாயமங்கள். நியாயமங்கள் ரூல்ஸ். இது ரூல்ஸ் நியாயங்கள் படி சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படும். கிறிஸ்துவுக்குள்ளானது யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும் அவங்கெல்லாம் செய்வாங்க. இந்த கூட்டப்படுறதை குறித்து நம்ம பார்க்கணும். இது யார் கூட்டுறா, யார் இந்த வேலை செய்ய போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 13வது அதிகாரம் 39. 13:39. சரி, மனுஷகுமாரன் இந்த கூட்டி சேர்க்கிற வேலை யாரு? தேவதூதர்கள். எனக்குன்னு ஆண்டவர் சில தேவதூதரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. சரியா? அவங்க எப்போ அவங்களுக்கு வேலை கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசந்த காட்டோ நான் சும்மா சொல்லுவேன். வசந்த காட்டுலன்னா லூக்கா எடுத்துக்கோங்க. லூக்கா எப்போ எனக்குள்ள தேவதூதர்கள் ஆக்ஷனுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 15வது அதிகாரம் 7வது. மனம் திரும்புகிற ஒரே பாதி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். பரலோகத்தில் சந்தோஷம் இருந்தா இருக்காதா? ஆனால் இப்போ இந்த சந்தோஷம் இருந்து மிகுந்த சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். சரியா? ஆனால் 10வது வருஷம் இப்போ நான் என்னைக்கு மனம் திரும்பினேனோ 2000 முதல் பரலோகத்தில் என்ன வந்துருச்சு? அடுத்து தேவ தூதனுக்கு முன்பாக சந்தோஷம். இப்போ ஆண்டவர் இப்போ தேவ தூதரில் யாருக்கு எனக்கு கொடுத்துருவாரு? எஸ்காட்டா. இப்போ இந்த எஸ்காட் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பூமியில் இருக்கும்போது எனக்கு தேவ தூதர்கள் எஸ்காட்டு அது பார்க்க தெரியுமா தெரியாதா? பார்த்தா தெரியுமா? தேவர் ஒன்று தெரியுமா? பார்க்க தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவார். நான் எங்கே போனாலும் நினச்சணும் கூட டெய்லி பரலோகத்துக்கு நியூஸ் போய்கிட்டே இருக்கும். என்ன செய்யும்? போயிட்டு இவங்க அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 13வது அதிகாரம் 41வது வருஷம் அப்படியே தூதர்களை அனுப்புவார். இப்போ நான் மறிக்கிறேன். மறிச்ச உடனே என்ன எங்கே வச்சுருக்காங்க? பெட்டியில் சொல்ல வச்சுருக்காங்க. அடுத்து நான் திரும்ப ஆண்டவர் வருகையப்போ இந்த தேவதூதன் ஆக்ஷன் கொடுத்துருவார். எந்த தூதன்? என் கூட இருந்தார், ஹெல்ப் பண்ணார், என்னை பற்றி நியூஸ்லாம் கொடுத்துட்டே இருந்தார். அவருக்கு என்னை தெரியுமா? இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 42 வருஷம் ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க? அக்னி கூட்டம். 43 பிதாவின் ராஜ்யத்தில் என்ன நடக்குங்கிறத மட்டும் பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம்.
இதுதான் தேவ சித்தம் துல்லிய ரகசியம் வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான பெருஞ்சத்தத்தை கேட்டு அது இதோ பரிசுத்தமானவர் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அவர்களிலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்கள் ஜனமாய் இருப்பார். அப்ப இதான் வில்லாப்பார். அப்படின்னு சொன்ன எபேசியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல பரலோகம் பூமி என்ன செய்யப்படணும்? இணைக்கப்படும். இப்போ நம்மளாம் எங்கே இருக்கோம்? பூமியில் இருக்கோம். நம்மளை எங்கே கொண்டு போக போகிறாங்க? பரலோகம். அதுக்கு தேவதூதர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த தேவதூதர்கள் வேலை என்னது? நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? அப்போ நம்மளும் ஆண்டவர் ஒன்றா இருக்குது. அதனால தான் இந்த 3வது வசனத்துக்கு ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்குது. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாம் அவர்கள் தேவனா இருந்து தங்கள் யாவையும் துடைக்கிறாரே. பாட்டு தெரியுமா உங்களுக்கு? ஜெயிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. தேவ பக்திக்குரிய ரகசியத்தை நம்ம தியானித்தோம் ஐயா. எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நம்பிக்காச்சா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ரத்தத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். ஓட பதில் தாங்க ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.